இவர் பெயர் ஸ்ரீராஜ். இவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மஞ்சாலுமூடு என்ற சிறிய கிராமத்தைச் சேர்ந்த ஓவியர். இவருடைய சாதனைகளுக்காக கிடைத்த பரிசுகளும் பதக்கங்களும் அவரின் வீட்டு வரவேற்பறையை அலங்கரிக்கின்றன. 35 வயதாகும் ஸ்ரீராஜ் ஐடிஐ தொழிற்பயிற்சி படிப்பில் சேர்ந்து குடும்ப சூழல் காரணமாக அதை முடிக்க முடியாமல் பாதியிலேயே வெளியேறினார். எனக்கு இந்த ஓவியத்தில் ஆர்வம் எப்படின்னா, ஸ்கூலில் படிக்கும்போது இருந்து இது புக்ஸில் ஏதாவது வரைஞ்சிட்டு அந்த மாதிரி தான் ஸ்டார்டிங். அதுக்கு மேலே அம்மா நம்ம செங்கல் சூளைக்கு நான் வேலைக்கு போவேன். நான் சின்ன வயசில் இருக்கும்போது அப்போ நான் வீட்டில் ஒத்தைக்கானதுனால என்னையும் கூட கொண்டு போவோம். அப்போ அங்கே இது செங்கல் உருவாக்கக்கூடிய களிமண் கிடைக்கும். அந்த களிமண்ணில் நான் ஒரு குத்து விளக்கினோட ஒரு மாடலையும் ஒரு கோயிலையும் அப்போ அந்த சின்ன வயசில் பண்ணி வச்சுருந்தேன். அந்த செங்கல் சூளையோட ஓனர் அதை அந்த தீச்சூளையில் வச்சு சுட்டு அது வெளியில் எடுத்து அதுதான் ஒரு அதில் இருந்தால் ஒரு ஆரம்பம். முறைப்படி சொல்லச்சுன்னா ஒரு ஸ்கல்ப்சரில் இருந்து தான் அப்படியே பெயிண்டிங்கில் வந்தது. ஓவியக்கலையில் புதுமையான முயற்சிகளை செய்வது ஸ்ரீராஜுக்கு விருப்பம். 2013ஆம் ஆண்டு ஸ்ரீராஜ் சார்கோல் பென்சிலை பயன்படுத்தி 110 சார்ட் பேப்பர்களை இணைத்து 25 அடி நீளம் 20 அடி அகலம் என்கிற அளவில் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் ஓவியத்தை 7.5 மணி நேரத்தில் வரைந்து முடித்தார். அதற்கு அசிஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்டும் கிடைத்தது. அதேபோன்று மொசைக் ஆர்ட் மூலம் 3,57,216 தீக்குச்சிகளை பயன்படுத்தி 6 அடி நீளமும் 4 அடி அகலமும் கொண்ட சார்லி சாப்ளின் படத்தை உருவாக்கியதற்காக ஸ்ரீராஜ் கின்னஸ் சாதனை புத்தகத்திலும் இடம் பிடித்தார். தற்போது மீண்டும் கின்னஸ் சாதனை புரிய வேண்டும் என்கிற நோக்கத்தில் மறைந்த பிரிட்டன் ராணி 2ஆம் எலிசபெத்தின் ஓவியத்தை பெரிய அளவில் புதுமையான முறையில் வரைந்துள்ளார் ஸ்ரீராஜ். இதற்காக 3500 சதுர அடி பரப்பளவில் 70 அடி நீளமும் 50 அடி அகலமும் கொண்ட கேன்வாஸ் துணியில் காஃபி பொடி மற்றும் தண்ணீர் பயன்படுத்தி இயற்கை முறையில் 9 நாட்களில் 90 மணி நேரத்தில் இந்த ஓவியத்தை வரைந்து முடித்துள்ளார். மஞ்சாலுமூடு நாராயணகுரு பொறியியல் கல்லூரி வளாகத்தில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் இந்த ஓவியத்தை சமீபத்தில் பொதுமக்கள் பார்வைக்காக காட்சிப்படுத்தினார் ஸ்ரீராஜ். இதில் வரைகிறதுக்கு யூஸ் பண்ண இது கலர் காஃபி. அது இது எக்ஸ்பயர்டான காஃபி தான். அதை வாங்கி அதில் பச்சை தண்ணி விட்டு அதாவது ஒரு நாளைக்கு முன்னாடி அந்த பச்சை தண்ணி விட்டு வச்சுருக்கோம். அப்போ அந்த காஃபியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ப்ரௌன் கலர் கரை அப்படியே ஊறி நிற்கும். அதை வச்சுட்டு ஒரே ஒரு கலர் தான் இதை வரைஞ்சிருக்கேன். எலிசபெத் ராணி கலைகளின் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் என்பதால் அவரது ஓவியத்தை வரைந்ததாக கூறுகிறார் ஸ்ரீராஜ். எனக்கு இந்த ஹிஸ்ட்ரி ரொம்ப ஆர்வம், வரலாறுகள் படித்து பார்க்குறதெல்லாம் ஆர்வம். அப்படி படிக்கும்போது இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எலிசபெத் ராணியோடைய வரலாறு நிறைய படிச்சிருக்கேன். இப்போ அதில் மெயினாக எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது. அவங்க இந்த உலகத்திலே நிறைய ஓவியங்கள் கலை படைப்புகள் இங்கிலாண்டில் ராணியோட பேலஸில் தான் இருக்கிறது என்று அந்த புக் ரெடி பண்ணதில் தெரிய வந்தது. அது நம்ம லியோனார்டோ டாவின்சி, மைக்கேல் ஆஞ்சலோ போன்ற 16ஆம் நூற்றாண்டு காலத்தில் வாழ்ந்த ஓவியர்கள் வரைஞ்ச ஒரிஜினல் பெயிண்டிங்ஸ் உட்பட கிட்டத்தட்ட 8 லட்சத்துக்கு மேற்பட்ட கலைப்படைப்புகள் அவங்களோட பேலஸில் இருக்குன்னு தெரிய வந்தது. அது மட்டும் இல்லை, இவர் எலிசபெத் ராணி அவங்களோட லைஃப்பில் ஒரு பேஷன் அதிகமாக அவருடைய இன்ட்ரெஸ்ட் இந்த ஓவியங்களை அதிகமாக விரும்புகிறது தான். அதன் அடிப்படையில் தான் அவங்களோட இமேஜை செலக்ட் பண்ணேன்.